வணக்கம் திரு நடராஜ். மறைந்த திரு அப்துல் கலாம் அவர்களின் ஒரு இழப்பு என்பது நாட்டு மக்களிடையே எந்த மாதிரியான ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது, எந்த மாதிரியான ஒரு இழப்பை அதை ஏற்படுத்தி இருக்கிறது? உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்க திரு நடராஜ். இந்தியாவுக்கும் தமிழகத்திற்கும் பெருமை சேர்த்த ஒரு ஒப்பற்ற மாமனிதர் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள், சந்தேகமே கிடையாது. சுவாமி விவேகானந்தருக்கு பிறகு இந்தியாவில் இளைஞர்களிடம் ஒரு நம்பிக்கையையும் ஒரு விழிப்புணர்வையும் ஏற்படுத்திய ஒப்பற்ற தலைவர். அது சந்தேகமில்லை. எல்லா இடங்களுக்கு சென்று அவர் கால் பதியாத இடமே இல்லை என்று கூறலாம். அது மட்டுமல்ல, இந்தியா ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய நாடு, ஒரு மிகப்பெரிய இலக்கை அடையும் 2020 என்ற ஒரு நம்பிக்கையை மக்களுக்கு ஊட்டினார். அது ஒரு மிக முக்கியமான ஒரு அவருடைய சாதனை. எல்லா இடங்களுக்கும் சென்ற அதாவது பொது வாழ்வில் எவ்வாறு எளிமையை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்கு ஒரு ஒப்பற்ற உதாரணமாக இருந்தார். அதனால் இருக்கக்கூடிய எல்லா அரசு அதிகாரிகள், அப்புறம் பொது வாழ்வில் உள்ளவர்கள் எல்லோருக்கும் இது ஒரு முன் உதாரணமாக இருக்க வேண்டும். காவல்துறையை பொறுத்த வரைக்கும் 2006 அவர் சென்னை மாநகர காவல்துறை 150வது விழாவிற்கு அவர் வந்தார். மிக சிறப்பான ஒரு உரையை நிகழ்த்தினார். அதுவும் ஒரு ஆய்வு முறையில். அது ஒரு ஆய்வு கட்டுரையாக அந்த உரை அமைந்தது. எவ்வாறு சென்னை மாநகரத்தை ஒரு மிகப்பெரிய நகரமாகவும் பாதுகாப்பான நகரமாகவும் போக்குவரத்து நெரிசல் இல்லாத நகரமாகவும் மாற்ற வேண்டும் என்பதற்கான ஒரு யுக்திகளை மிக சிறப்பாக எல்லோருக்கும் கொடுத்தார். நான் காவல்துறை ஆணையராக இருந்த பொழுது அடிக்கடி அப்போது அவர் ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் அங்கு சென்னைக்கு வரும்பொழுது எல்லோரிடமும் அன்பு பாராட்டுவார். அதுதான் முக்கியம். சாதாரண ஒரு காவலன், அவரிடமிருந்து அங்கு வருபவர்கள் எல்லோரிடமும் அவர் அன்பு பாராட்டுவார். அது மட்டுமல்ல, அவருடைய இங்கிருந்து செல்ல வேண்டிய ஒரு நேரம் ஒன்று குறித்திருக்கும். 8:30 மணிக்கு இரவு போக வேண்டும் என்றால் 8:30 மணிக்கு எல்லோரையும் அங்கே வர சொல்லி விடுவார். யாரை பார்க்க வேண்டும் என்பதற்கு விமான நிலையத்துக்கு வர சொல்லி விடுவார். அந்த நேரத்தில் அங்கு காத்திருக்கும் பொழுது அவர்களிடம் பேசுவார். அது மாதிரி எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பண்பு அவரிடம் இருந்தது. காவல்துறையை மிக அதிகமாக அவர் நேசித்தார். எவ்வாறு மகாத்மா காந்தி அவர்கள் கூறினாரே, நான் விரும்பும் காவல்துறை ஒரு சீர்திருத்தவாதிகளாக இருக்க வேண்டும் என்பதற்கு ஏற்ப இவர் ஒரு 10 கட்டளைகளை கொடுத்திருக்கிறார் காவல்துறைக்கு. அவர்கள் நேர்மையாக பணி செய்ய வேண்டும், நடுவுநிலை மாறாது அவர்களுடைய பணி இருக்க வேண்டும், சட்டத்தை ஒத்து அவர்களுடைய பணி இருக்க வேண்டும், ஊழலற்ற பணியாக இருக்க வேண்டும், மக்களோடு நண்பனாக அவர்கள் பழக வேண்டும், நாட்டின் ஒருமைப்பாட்டையும் ஒற்றுமையும் காப்பாற்ற வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய அவர்களுக்கு ஒரு வழிகாட்டுதலை கூறினார். நான் சிறைத்துறையில் தலைவராக இருந்த பொழுது, அப்பொழுது அவர் ஜனாதிபதியாக இல்லை, அப்பொழுது சிறைத்துறையில் செய்த மாற்றங்களை, சீர்திருத்தங்களை அவர் பார்த்திருக்கக்கூடும் என்று எனக்கு திடீரென்று ஒரு அழைப்பு வந்தது தில்லியிலிருந்து. அப்துல் கலாம் உங்களிடம் பேசுவார் என்றார்கள். அப்துல் கலாம் அவர்களே என்னுடைய தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, நீங்கள் நல்ல சீர்திருத்தங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள், நான் அங்கு சிறையில் இருக்கக்கூடிய இல்லவாசிகளிடம் பேச வேண்டும் என்றார். அதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்றார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. உடனடியாக அரசாங்கத்தை தொடர்பு கொண்டு அந்த வாய்ப்பை நல்க வேண்டும் என்று கூறினேன். அப்பொழுது அந்த பொது தேர்தல் இருந்த காரணத்தினால் அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. எதற்கு சொல்கிறேன் என்றால், அந்த அளவுக்கு அவர்கள் எல்லோரிடமும் ஈடுபாடு, முக்கியமாக இந்த சீர்திருத்தம் செய்ய வேண்டும், குற்றங்களை களைந்து குற்றவாளிகளுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதலை கொடுக்க வேண்டும் என்பதில் மிக கண்ணும் கருத்துமாக இருந்தார். எங்களுக்கு நல்ல அறிவுரைகளை கூறினார். காவல்துறையிடம் மிக மிக சிறந்த அன்பு பாராட்டினார். அது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக இருந்தது. அவருடைய இழப்பு, பேரிழப்பு, நாம் அவருக்கு செய்யக்கூடிய உண்மையான அஞ்சலி, அவர் விட்டு சென்ற பாதை, அவருக்கு நம்ம கொடுத்த அறிவுரைகள், அதனை அவர்களுடைய நிலையில் நம்முடைய கடமையை சீரம் சிறப்பமாக ஆற்ற வேண்டும். அதுவே நாம் அவருக்கு செய்யக்கூடிய அஞ்சலி.